Welcome to my channel ஜெய்கலாம் TNPSC. நம்ம இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் term 1 யூனிட் 4 the living world of plants அதை பார்க்க போகிறோம். இது வந்து பயாலஜி அந்த ஹெட்டிங் கீழே வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிளான்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் பயாலஜி அப்படின்னா, பயாலஜி இஸ் அ சயின்ஸ் தட் டீல்ஸ் வித் த லிவிங் திங்ஸை பற்றி படிக்கிறது. போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அதை பற்றி படிக்கிறது வந்து பயாலஜி. Biology is a natural science concerned with the study of life and living organisms, including the structure and function. அதனுடைய ஸ்ட்ரக்சரையும் ஃபங்க்ஷனையும் பற்றி படிக்கிறது தான் பயாலஜி. Living world comprises of plants and animals. Plant can prepare their food itself, grow in size, reproduce. Various parts of the plants are used as food, medicine, wood and shelter. பயாலஜிங்கிறது போத் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் பற்றி படிக்கிறது. அதனுடைய ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பற்றி படிக்கிறதா வந்து பயாலஜி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பிளான்ஸை பற்றி பார்க்க போகிறோம். பிளான்ஸ் எல்லாருக்கும் தெரியும். பிளான்ஸ் கேன் ப்ரிப்பேர் தர் ஓன் ஃபுட் பை டூயிங் ஃபோட்டோசிந்தசிஸ். அப்புறம் வந்து பிளான்ஸ் என்ன செய்யணும், வளரும், ரீப்ரொடியூஸ் பண்ணும். வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஆர் யூஸ்ட் அஸ் ஃபுட்டாக யூஸ் ஆகுது, மெடிசனாக யூஸ் ஆகுது, வுட் அண்ட் ஷெல்டருக்கு யூஸ் ஆகுது. Plant forms and functions. Our body is made up of many organs. Similarly, plant body is also made up of several organs such as root, stem, leaves and flowers. Plants are of many forms and many colors, yet they are alike in some manner. That is, they all have stems and leaves above the ground, which we can see easily, and roots below the ground. Plants வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது, டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரெண்டே மட்டும்தான் சேமாக இருக்கும். ஒன்று பூமிக்கு அடியில் இருக்கிற ரூட், அப்புறம் பூமிக்கு மேலே இருக்கிற ஷூட் சிஸ்டம், அதாவது வந்து லீவ்ஸு, ஸ்டெம்மு அதெல்லாம் இருக்குல்ல, அதான். Then as shown in the picture, flowering plant consists of two main parts. Flowering parts பொறுத்தவரையும் ரெண்டு மெயின் பார்ட்ஸ் இருக்கும், shoot system and the root system. Above the ground வந்து that is called root system. Above the ground வந்து shoot system, below the ground வந்து root system. இதை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து பிக்சர் கொடுத்து நம்மளுக்கு வந்து பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன பார்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு. This is called as root system. This is shoot system. root systemல என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா tap root, lateral root அதாவது branch root. whereas the shoot system அப்படின்னு பார்த்தோன்னா வந்து that is a flower வந்து reproductive shoot அப்படின்னு சொல்லுவோம். flower வந்து reproductive part of the plant அது இருக்குது. அப்புறம் apical bud, intermode, apical bud, vegetative shoot, leafல வந்து blade, leafல parts வந்து blade, petiole. this is called as above the ground is called as shoot system. அதை பற்றி சொல்லியிருக்காங்க. நம்ம ஒன்று இப்போ நம்ம டீப்பாக படிக்க போகிறோம். நெக்ஸ்ட் ரூட் சிஸ்டம் பற்றி படிக்க போகிறோம். அண்டர்கிரவுண்ட் பார்ட் ஆஃப் த மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த பிளான்ட் இஸ் நோன் அஸ் ரூட். Underground part of the main axis of the plant is known as root. It lies below the surface of the soil. Root has no nodes and internodes. It has a root cap at the tip. A tuft of root hairs is found just above the root tip. Roots are positively geotrophic in nature. Plant root system is classified into two types. Geotrophic அப்படின்னா மூவ் டுவர்ட்ஸ் த கிரவுண்ட், அதான் வந்து ஜியோட்ராஃபிக். எங்கே வந்து நம்மளுக்கு கிரவுண்ட் இருக்குமோ அதை நோக்கி போகிறது தான் வந்து ரூட்டினுடைய வேலை. அதனால் பூமிக்கு அடியில் இருக்கிற ரூட்டு சொல்கிறாங்க. ரூட்டுக்கு வந்து நோட்ஸோ இன்டர்நோட்ஸ் எதுவுமே இருக்காது. என்ன இருக்குன்னா ரூட் கேப், ரூட்டுக்கு அடியில் என்ன இருக்குன்னா ரூட் கேப் அப்படின்னு இருக்கும். ரூட்லேயே டூ டைப்ஸ் இருக்குது, டேப் ரூட் சிஸ்டம் அந்த ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம். வாட் இஸ் மீன் பை டேப் ரூட் சிஸ்டம்? திஸ் இஸ் கால்ட் அஸ் டேப் ரூட் சிஸ்டம். நீட்டாக இருக்கும் வேறு, அதுக்கு சைடில் வந்து நிறைய பிரான்ச்சஸ் மாதிரி இருக்கும், அதான் வந்து டேப் ரூட். திஸ் இஸ் கால்ட் ப்ரைமரி ஆர் டேப் ரூட். திஸ் இஸ் கால்ட் செகண்டரி, அதுலேருந்து வரது செகண்டரி, அதுலேருந்து வரது டெர்ஷியரி ரூட்ஸ். லாஸ்ட்டில் கீழே இருக்கு வந்து ரூட்லெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. It consists of a single root called taproot, which grows straight down into the ground. Smaller roots called lateral roots arise from the taproot. They are seen in the dicotyledons plants. Mostly வந்து இந்த fibrous root time எங்கே பார்க்கலாம்னா மரம் மாதிரி இருக்கிறதுல நம்ம பார்க்க முடியும், பீன், மேங்கோ, நீமில். whereas fibrous root system அப்படின்னு பார்த்தீங்கன்னா cluster of roots arising from the base of the stem. They are thin and uniform in size. ஒரே மாதிரி இருக்கும், தின்னாகவும் இருக்கும். அதுக்கு பிக்சர் நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதான் வந்து fibrous root. இப்படி தான் இருக்கும், வந்து தின்னாக இருக்கும், எல்லாமே வந்து யூனிஃபார்மாக ஒரே மாதிரி இருக்கிறதா வந்து ஃபைப்ரஸ் ரூட். ஃபைப்ரஸ் ரூட் வந்து ஜென்ரலி என்ன மோனோகாட்டிலிடன் பிளான்ஸில் தான் இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து கிராஸ், பேடி, மெய்ஸ் அதிலலாம் இருக்கும். வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்? ரூட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸஸ் த பிளான்ட் டு த சாயில். அந்த பிளான்ட்டை வந்து சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அப்சர்வ்ஸ் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். சாயிலில் இருக்கக்கூடிய வாட்டரையும் மினரல்ஸையும் அப்சர்வ் பண்ணி பிளான்ட் வளர்கிறதுக்கு கொடுக்கறது தான் மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட். அப்புறம் ஸ்டோர்ஸ் ஃபுட் இன் சம் பிளான்ஸ் லைக் கேரட் அண்ட் பீட்ரூட். சம் பிளான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல தான் ஃபுட்டு வந்து
ஸ்டோர் ஆகிருக்கும், அதை நம்ம எடுத்து சாப்பிட்றோம். கேரட், பீட்ரூட், பொட்டேட்டோ எல்லா கிழங்கு வகைகளும் அங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். தென் ஷூட் சிஸ்டம் நம்ம படித்தோம். அபோவ் த கிரவுண்ட் இஸ் நோன் அஸ் ஷூட் சிஸ்டம். ஷூட்டில் வந்து ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டெம். அந்த கீழே போகிற ரூட்லேருந்து மேலே ஸ்ட்ரைட்டாக வருது, அது பேர் வந்து ஸ்டெம் சொல்லுவாங்க. அது ஏரியல் பார்ட் ஆஃப் த பிளான்ட் பாடி அபோவ் த கிரவுண்டுக்கு மேலே ஸ்ட்ரைட்டாக இருக்குது பண்ண வந்து ஷூட் சிஸ்டம். மெயின் ஆக்சிஸ் ஆஃப் த ஷூட் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் ஸ்டெம். The shoot system consists of stem, leaves, flowers and fruits. Stem grows above the soil and it grows towards the sunlight. Root வந்து grow towards geographic in nature பார்த்தோம், ground பார்த்து போகும். Whereas the stem which is grows towards the sunlight நோக்கி தான் வரும். இல்லை என்ன இருக்குன்னா நோட்ஸ் இருக்கும், இன்டர் நோட்ஸ் இருக்கும். whereas வந்து ரூட்டில் வந்து நோட்ஸ் அண்ட் இன்டர் நோட்ஸ் ஆர் ஆப்சண்ட். அங்கே வந்து ரூட் டிப் மட்டும்தான் அங்கே இருக்கும். ரூட் கேப், அந்த டிப்பில் வந்து ரூட் கேப் மட்டும்தான் இருக்கும். வேற ஷூட் சிஸ்டமில் தான் நோட்ஸ், இன்டர் நோட்ஸ் எல்லாமே இருக்கும். நோட்ஸ் ஆர் த பார்ட் ஆஃப் த ஸ்டெம் வேர் லீஃப் அரைசஸ். எந்த இடத்துல லீஃப் வருதோ அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா நோட் சொல்லுவாங்க. 2 நோட்டுக்கும் நடுவில் இருக்க ஸ்பேஸ் வந்து இன்டர் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. த பட் அட் த டிப் ஆஃப் த ஸ்டெம் இஸ் கால்ட் அஸ் அப்பிக்கல் ஆர் டெர்மினல் பட். இந்த பிக்சரை பார்த்தா நமக்கு கிளியராக புரியும். லீஃப் எங்கேருந்து வருதோ அது வந்து நோடுன்னு சொல்லுவாங்க. 2 நோட்ஸ் இருக்குது, இந்த லீஃப் வரது இடம் நோடு. 2 நோட்டுக்கு நடுவில் இருக்கிறது பேர் வந்து இன்டர் நோட். The bud at the tip of the stem is known as apical or terminal bud. முனையில் இருக்கிற பட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா apical or terminal bud. டெர்மினேஷன் அப்படின்னா முடியறதுன்னு அர்த்தம். மேல் பாட்டில் இருக்க பட் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா apical or terminal bud. And the bud at the axil of the leaves are called axillary buds. இந்த லீஃப்லேருந்து வரக்கூடிய ஒரு சின்ன பட் இருக்கும் இல்லையா, அது பேர் என்ன சொல்லுவோம்னா axillary buds. அது பேர் தான் என்னதுன்னா axillary buds. ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்மோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து support the branches, leaves, flowers and fruits. நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்டும் நல்லா படித்து வச்சுக்கணும், ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம்மும் படித்து வச்சுக்கணும். கொஸ்டின் கொடுக்கும்போது கேர்ஃபுல்லாக கவனிக்கும். இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் த ரூட்டா ஸ்டெம்மானு கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக பயங்கரமாக கேள்வி கேட்பாங்க, நம்ம யோசித்து ஆன்சர் பண்ணணும். ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம். த ஸ்டெம் சப்போர்ட்ஸ் த branches, leaves, flowers and fruits. Transport water and minerals from the roots to upper aerial parts. அதாவது கீழே இருக்கக்கூடிய அந்த வாட்டர்லாம் ரூட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து ஷூட் சிஸ்டமுக்கு அனுப்பும். அதை என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து அனுப்பும். டிரான்ஸ்போர்ட் த ப்ரிப்பேர்ட் ஃபுட் ஃப்ரம் லீவ்ஸ் டு அதர் பார்ட்ஸ் த்ரூ ஸ்டெம் வழியாக தான் அது ப்ரிப்பேர் பண்ணுற ஃபுட்டெல்லாம் அனுப்பும். ஸ்டோர் ஃபுட் ஆஸ் இன் த கேஸ் ஆஃப் சுகர் கேன்ங்கிறது ஸ்டெம்மு தான். அந்த இடத்துல வந்து என்ன செஞ்சுக்கும் அப்படின்னா வந்து ஃபுட்டை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். தென் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ லீஃப். லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த லீஃப். லீஃப் இஸ் a green flat expanded structure born on the stem at the node. ஸ்டெம்மில் இருக்கக்கூடிய நோடுங்கிற பார்ட்லேருந்து வரக்கூடியதான் வந்து லீஃப். தான் லீஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் எக்ஸ்பேண்டட் ஸ்ட்ரக்சர். இல்லை என்னென்ன பார்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பிளேட் இப்படி வரதில் இந்த இடத்துல வரது இப்போ இந்த மார்ஜின் நடுவில் ஒரு கோடு மாதிரி போகும், அது பேர் வந்து மிட்ரீப். நம்ம ஏற்கனவே படித்தோம், எந்த இடத்துல லீஃப் வருதோ அது வந்து நோடு. 2 நோடுக்கு நடுவில் இருக்கிறது வந்து இன்டர் நோடு ஸ்டெம். அண்ட் தென் பீட்டியோல் காமன் சொல்லுவோம்ல, அது வந்து பீட்டியோல். எந்த இடத்துல இந்த லீஃப் வர இடத்துல ஒரு பட்டு மாதிரி இருக்கும், அது வந்து ஆக்ஸிலரி பட். லீஃப் ஐஸ் எ ஸ்டாக் கால்டு பீட்டியோல். நம்ம படித்தோம், அந்த லீஃப் காம்புன்னு சொல்லுவோம்ல, அதான் வந்து பீட்டியோல். த ஃப்ளாட் போர்ஷன் ஆஃப் த லீஃப் இஸ் கால் லீஃப் லேமில்லா ஆர் லீஃப் பிளேட். மேலே ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்குல்ல, அது பேர் வந்து லீஃப் லேமில்லா ஆர் லீஃப் பிளேட். இதில் இருக்கிறது ஒன்றுமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் கொஸ்டினில் அதை நோட் போட்டு நம்ம எழுதி வச்சுக்கணும். அந்த லேமில்லா தேர் இஸ் அ மெயின் வெயின் கால் மிட்ரீப். நடுவில் ஒரு கோடு மாதிரி போகல, அது வந்து மிட்ரீப். அதர் வெயின்ஸ் ஆர் பிரான்ச்சஸ் அவுட் ஃப்ரம் மிட்ரீப். அதில் இருந்தால் அதர் பிரான்ச்சஸ்லாம் வரும். The portion of the leaf connected in the nodal region of the stem is called as leaf base. Leaf connected in the nodal region. அந்த nodal regionல கரெக்டாக இருக்க இடம் பேர் இருந்தால் கீழே இருக்கிறது தான் leaf base. Leaves of some plants possess a pair of lateral outgrowth on the base on either side of the axillary bud. These are called stipules. சில லீஃப்லாம் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், இந்த இடத்துலையும் வரும், இந்த இடத்துலையும் வரும். அந்த either side of the axillary bud. ஒரு பட் இருக்குன்னா 2 சைடுமே வரது பேர் வந்து stipules. The green color of the leaf is due to the presence of a green colored pigment called chlorophyll. Green colored pigment எல்லாருக்கும் தெரியும், chlorophyll. On the lower side of the leaf there are tiny pores or openings known as stomata. எல்லா லீஃப்லேயும் கீழே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஹோல்ஸாக இருக்கும், ஓப்பனிங் போர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து சுவாசிக்கிறதுக்கு இல்லைன்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் கேஸஸை வந்து டிரான்ஸ்பர் பண்ணுறதுக்காக. அது பேர் என்னென்னா ஸ்டொமேட்டா. ஃபங்க்ஷன் ஆஃப் த லீஃப். லீஃபோட ஃபங்க்ஷன் என்னது? Prepare food by the process of photosynthesis and then helps in respiration, carry out transpiration. Transpiration means exchange of gases. இதுக்கு வந்து லீஃப் வந்து யூஸ் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள், பெரிய தட்டு மாதிரி இருக்குது. விக்டோரியா அமேசோனிகா
அது அமேசான் காட்டில் இருக்கும் போல இருக்குது. விக்டோரியா அமேசோனிகா, the leaves of this plant grows up to 3 meters across. 3 meters லென்த்துக்கு வளரும். A mature Victoria leaf can support an evenly distributed load of 45 kilograms. 45 கிலோகிராம் தாங்கக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெருசாக இருக்குமா, அவ்வளோ வெயிட்டும் தாங்கக்கூடிய லீஃப். பேர் என்னது? விக்டோரியா அமேசோனிக்கா. கேட்பாங்க எத்தனை மீட்டர் வந்து க்ரோ அப் பண்ணுன்னா 3 meters. ஆர் ஒரு யங் பர்சன் 45 கிலோ இருக்க யங் பர்சன் வெயிட்டும் தாங்கக்கூடியதாக இந்த லீஃப். பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. தாமரை பூ மாதிரி கிட்டத்தட்ட இருக்குது. தட்டு மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் ஹேபிட்டட். ஹேபிட்டட் என்னென்னா வாழ்விடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேபிட்டட் அப்படின்னா வாழ்விடம், வாழ்கிறது. த பிளேஸ் வேர் இட் இஸ் ப்ரெசன்ட் ஆர் க்ரோ, அதான் வந்து ஹேபிட்டட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஹவு டு வி கிளாஸிஃபை த பிளான்ஸ்? பிளான்ஸ் நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆஃப் த ஃப்ளவர். ஃப்ளவர் வந்து பூக்கிறத பொறுத்து சொல்லலாம். ஃப்ளவரிங் பிளான்ட் அந்த நான் ஃப்ளவரிங் பிளான்ட் அப்படின்னு நம்ம பிரிக்கலாம். சன்ஃப்ளவர் ஆர் ரிச்சியா நான் ஃப்ளவரிங் பிளான்ட் பேஸ்ட் ஆன் த பொசிஷன் ஆஃப் த சீடு. சீடு இருக்கிறத பொறுத்து சொல்லலாம். இது வந்து சீடு. Based on position of the seed, plants can be divided into 2 groups, angiosperms and the gymnosperms. இதில் seed இருக்கும், இதில் வந்து seed இருக்காது. அதை வச்சு நம்ம வந்து டிவைட் பண்ணிக்கலாம். Each and every organism needs a place to live and reproduce. அதான் வந்து என்னது? Habitat. Such a dwelling place is called habitat. அதான் சொன்னல வாழ்விடம் இந்த habitat. From the depth of the ocean to the top of the highest mountain, habitats are places where plants and animals live. எந்த இடத்துல வேணால் பிளான்ஸும் அனிமல்ஸும் வாழும். எங்கே வாழும்? the deep to the ocean. ஓஷனில் கூட டீப்பான பொசிஷனில் வாழும். ஹைட் ஆஃப் த ஹையஸ்ட் மவுண்டெயின்ஸ்லையும் அங்கே வந்து வாழும். அதுங்கிற மாதிரி தன்னுடைய நேச்சரையோ அதோடைய ஸ்ட்ரக்சரோ அதை மாற்றிக்கிட்டு அதனால் வாழ முடியும். ஃபர்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட். டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட். அக்வானா என்னது? வாட்டர். அக்வானா வந்து வாட்டர். வாட்டர். Aquatic water habitat. When we visit a pond, we see some plants appear to float on the water. One of the common plant is the lotus plant. Its leaves float on the water. There is a small frog sitting on a leaf. It is ready to catch the insects fluttering around the flowers. The stem of the plant is seen to be inside submerged the water. Its roots are found within the muddy floor of the pond. As this plant grow in water, shall we call it as aquatic plant? Aquatic habitat includes areas that are permanently covered by water and surrounding areas that are occasionally covered by water. There are two types, namely freshwater habitat and the marine water habitat. தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய செடிகளை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து அக்வாட்டிக் ஹேபிட்டட் சொல்லுவோம். பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குறது வந்து இதுதான், லோட்டஸாக தான் நம்ம பார்ப்போம். அதில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட், மரைன் வாட்டர் ஹேபிட்டட். மரைன் வாட்டர்னால் வந்து சீ வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர்னால் பாண்டு, லேக்கு, ஓஷன், அதெல்லாம் என்ன பாண்டு, லேக்கு அதெல்லாம் என்ன சொல்லுவோம்னா ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஃபஸ்ட் டூ யூ நோ பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து ஃபுல்லாக ஓவரால் படித்த பிறகு நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் கொடுத்துருக்காங்க. டெரஸ்ட்ரியல் அண்ட் அக்வாட்டிக். அக்வாட்டிக்னா வாட்டர், டெரஸ்ட்ரியல்னா லேண்ட். நம்ம ஃபுல்லாக முடிச்சுட்டு இந்த மேப்புக்கு வரலாம். நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். அக்வாட்டிக் ஹேபிட்டட் பார்க்கும்போது நம்ம பார்க்கணும். நைல் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். டேஷ் இஸ் த லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்ட். நைல் எவ்வளோ லாங் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6650 கிலோமீட்டர். The longest river in India is Ganges river. It is 2525 kilometer long. இதை நம்ம கொஸ்டின் கேட்டோன்னே இதை ஜாகிரஃபின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. இது வந்து 6th standard சயின்ஸில் இருக்கக்கூடியது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். The longest river in the world is Nile. It is 6650 kilometer long. The longest river in India is Ganges. It is 2525 kilometer long. ஃபர்ஸ்ட் நம்ம படிக்க போகிறது வந்து வாட்டர் ஹேபிட்டட்டில் ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட். Rivers, lakes, ponds, pools are the freshwater habitat. Water hyacinth, water lily and lotus are seen freshwater habitat. In these plants, roots are very much reduced in size. Stems and leaves are air chambers that allow aquatic plants to float in water. Roots வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ரூட் இருந்தால் நல்லா மிதக்க முடியாது. ரூட் வந்து வெயிட்டானால் மிதக்க முடியாதுன்னு அது வந்து மாடிஃபை ஆகிருக்கும். ரூட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப சின்னதாக தின்னாக ரெடியூஸ்ட் இன் சைஸ். ஸோ தட் ஸ்டெம்ஸ் அண்ட் லீவ்ஸ் ஹாவ் ஏர் சேம்பர்ஸ் இருக்கும். அதனால தான் என்ன இருக்குன்னா தண்ணியில் வந்து ஃப்ளோட் ஆகிட்டு இருக்குது. நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேர் ஸ்பேசஸ் இன் ஸ்டெம்ஸ் அண்ட் பிச்சுவல்ஸ் ஆஃப் லோட்டஸ் ஆர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃப்ளோட்டிங் இன். நம்ம தாமரைப்பூவை பார்த்துருப்போம். அந்த தண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி ஓட்டையாக இருக்கும். இது வந்து ஏர் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவாங்க. இது இருக்கிறனால தான் என்ன இருக்குது அப்படின்னா வந்து லோட்டஸ் வந்து மிதந்துட்டுருக்கு. Next, marine water habitat. From outer space, Earth looks like an awesome blue marble. That's because of the most of Earth's surface, more than 70% is covered by oceans. Important.
நம்ம வந்து ஸ்பேஸ்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா பூமி வந்து முக்கால்வாசி ப்ளூ கலரில் தான் தெரியும். ஏன் தெரியுதுன்னா 70% of the earth's surface is covered by oceans. Oceans also support the growth of plants. Marine plants perform about 40% of all photosynthesis that occurs on the planet. நம்ம earthல இருக்கிறது 40% of photosynthesis takes place by the plants which lives in the marine habitat. Example வந்து marine algae, sea grasses, marsh grasses, phytoplanktons. இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கூட இது எந்த ஹேபிட்டட் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஃப்ரெஷ் வாட்டர் ஹேபிட்டட் நம்ம லோட்டஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். மரைன் வாட்டர் ஹேபிட்டட்னா கடலில் இருக்கக்கூடியது, அதாவது மரைன் ஆல்கே, சீ கிராசஸ், மார்ஷ் கிராசஸ், phytoplanktons. நெக்ஸ்ட் டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட். டெரஸ்ட்ரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேண்ட். அக்வானா எப்படி வாட்டரோ அதே மாதிரி டெரஸ்ட்ரியல்னா லேண்ட். Terrestrial habitats are the ones that are found on land like forest, grassland and desert. It also includes man-made habitats like farms, towns and cities. They can be as big as a continent or as small as an island. சின்ன தீவு மாதிரியும் இருக்கலாம், இல்லை பெரிய சிட்டி மாதிரியும் இருக்கலாம், இல்லை பிக் காண்டினென்ட் மாதிரியும் இருக்கலாம். ஆனால் லேண்டில் வாழக்கூடியது. They make up 28% of the entire world habitat. அதாவது இது பார்த்தீங்கன்னா வந்து மரைன் ஹேபிட்டட் வந்து 70%, 40%, 70% கவர் ஆகிருக்கும். ஆனால் 40% ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து எது வந்து பண்ணுது அப்படின்னா மரைன் வாட்டர் ஹேபிட்டட். வேற டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் வந்து 28%. இதுவும் டிஃப்ரென்ஸ் போட்டு எழுதி வச்சுக்கணும். மரைன் வந்து 40%, டெரஸ்ட்ரியல் வந்து 28% ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ் which done by the plants which is present in the terrestrial habitat. எக்ஸாம்பிள் வந்து ரப்பர் ட்ரீ, டீக் ட்ரீ அண்ட் நீம் ட்ரீ. இதோ do you know கொடுத்துருக்காங்க. The first land plant appeared around 470 million years ago. ஃபஸ்ட்டு லேண்டில் இருந்த அந்த பிளான்ட் வந்து எப்படின்னா 470 million years ago தேவர் மோசஸ் அண்ட் லிவர்வுட்ஸ். இது ரெண்டும் தான், மோசஸ் அண்ட் லிவர்வுட்ஸ். The Amazon rainforest in South America produces half of the world's oxygen supply. நம்ம வேர்ல்டில் இருக்கக்கூடிய 50% ஆக்சிஜன் சப்ளை எது பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட் which is present in the South America. டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட் நம்ம எப்படி கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டெசர்ட், கிராஸ்லேண்ட், ஃபாரஸ்ட். ஃபஸ்ட் வந்து டெசர்ட். டெசர்ட் என்ன தெரியும், பாலைவனம். அங்கே வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஹேபிட்டட் வித்தவுட் மச் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் டெசர்ட். ஹேபிட்டட் without much water is called as desert. Desert are the driest place on earth. They get fewer than 25 centimeter of rainfall annually. Desert covers at least 20% of the earth. earthல இருக்கக்கூடிய land surface வந்து 20% எது கவர் பண்ணியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெசர்ட். டெசர்ட்டில் வந்து எவ்வளோ மழை பெய்யும்னா lesser than 25 centimeter. The plants which grows in the habitat of thick leaves that store water and minerals. The plants like cactus store water in the stem and the leaves are reduced to spines. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். டெசர்ட்டில் இருக்கக்கூடிய பிளான்ஸில் which is converted in reduced to spines ன்னு கேட்டாங்கன்னா வந்து leaves which is reduced to the spines. They have long roots that go very deep in the soil in the search of water. நம்ம ஃபஸ்ட்டு கள்ளிச்செடி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி இருக்கும்னா தட்டையாக இருக்கும் அதனுடைய இலை. அதுக்கப்புறமா கேக்டஸ், அது முள்ளாக இருக்கும். தட் இஸ் எதுக்குன்னா வந்து அந்த வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகிறத தடுக்கிறதுக்காக ஸ்பைன்ஸ் மாதிரி இருக்கும். அப்புறம் ரூட் வந்து ரொம்ப லாங்காக உள்ளே வந்து ரொம்ப டீப்பாக இருக்கும், ஏன்னா வந்து வாட்டரை வந்து தேடுறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம நெக்ஸ்ட்டு டைப்ஸ் பார்த்தீங்கன்னா அப்புறம் வந்து டெசர்ட்லேயே டைப்ஸ் பார்த்தீங்கன்னா ஹாட் ட்ரை டெசர்ட், செமி அரிட் டெசர்ட், கோஸ்டல் டெசர்ட், கோல்டு டெசர்ட். எக்ஸாம்பிள்ஸ் அங்கே என்ன வளரும் பார்த்தீங்கன்னா கேக்டஸ், அகவ், ஆலோ, பிரையோஃபைலம். ஃபேக்ட் ஃபைல் கொடுத்துருக்காங்க. Thar desert also called Great Indian Desert. Dash is called as Great Indian Desert na Thar Desert which is present in Rajasthan. It is an arid region of rolling sand hills on the Indian subcontinent. It is located partially in Rajasthan state, northwestern India, partially in Punjab and Sindh province, ஈஸ்ட் பாகிஸ்தான். வந்து தார் டெசர்ட் ஃபுல்லாக சொல்கிறது எங்கே கவர் ஆகிருக்கும் அப்படின்னா ராஜஸ்தான், முக்கால்வாசி வந்து ராஜஸ்தானில் இருக்கும். அப்புறம் வந்து நார்த் வெஸ்ட் இந்தியா, பஞ்சாப் அண்ட் சிந்த் which is present in பாகிஸ்தான். கிராஸ்லேண்ட் ஹேபிட்டட் அப்படின்னா வந்து நம்ம லேண்டில் வளருது, பசுமையான புல்வெளிகள்னு சொல்லுவாங்களா, அங்கே வளருது. கிராஸ்லேண்ட் இஸ் an area where the vegetation is dominated by grasses. Grasses ranges from tall to short. Example, savanna grassland. Grassland example, savanna grassland. Forest habitat. Forest a large area dominated by trees. There are three types of forest. Are tropical forest, temperate forest and mountain forest. இங்கே வந்து எவ்வளோ ரெயின்ஃபால் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 25 to 200 centimeter. வேரஸ் டெசர்ட்டில் வந்து less than 25 centimeter இருக்கும். ஃபாரஸ்ட் ஹேபிட்டேட்டில் வந்து 25 to 200 centimeter அளவுக்கு மழை இருக்கும். இங்கே ஃபுல்லாக என்ன இருக்கும், ட்ரீஸ் தான் இருக்கும், அடர்ந்த ட்ரீஸ்.
இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. வேர்ல்ட் ஹேபிட்டட் டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் ஃபர்ஸ்ட் மண்டே ஆஃப் அக்டோபர். அக்டோபரில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் மண்டே நம்ம என்ன சொல்லுவோம்? வேர்ல்ட் ஹேபிட்டட் டே. பிளான்ட் அடாப்டேஷன்ஸ் இந்த மாடிஃபிகேஷன். இந்த சூழ்நிலையில் வாழக்கூடியதற்காக, அதாவது நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம அக்வாட்டிக் ஹேபிட்டட்டாக இருக்கலாம், டெரஸ்ட்ரியல் ஹேபிட்டட்டாக இருக்கலாம், டெசர்ட்டில் இருக்கலாம், கிராஸ்லேண்டில் இருக்கலாம். இதுக்காக என்ன செய்யணும்? பிளான்ஸ் வந்து தன்னை வந்து சில இதுக்காக அடாப்ட் பண்ணியிருக்கும். அப்புறம் மாடிஃபிகேஷன்ஸ் நடந்திருக்கும். ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கேக்டஸில் வந்து லீவ்ஸ் வந்து எப்படி மாடிஃபை ஆகிருக்கும் அப்படின்னா ஸ்பைன்ஸ். அது மாதிரி சில கேரக்டரைசேஷன் நடந்திருக்கலாம். அது என்னென்ன நம்ம பார்க்கலாம். அடாப்டேஷன்ஸ் ஆர் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இன் பிளான்ஸ் விச் ஹெல்ப்ஸ் தெம் டு சர்வை இன் த ஹேபிட்டட்ஸ் தே லீவ் இன் ஓவர் ஏ லாங் பீரியட். எதுக்காக இது வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், மாடிஃபை பண்ணியிருக்கோம்? ரொம்ப நாள் வாழ்கிறதுக்காக. சிம்பிள். எதுக்கு? ரொம்ப நாள் சர்வை ஆகிறதுக்காக தான் தன்னை வந்து அடாப்ட் பண்ணியிருக்கோம், இல்லை மாடிஃபை பண்ணியிருக்கோம். In this chapter, let us study some adaptations like tendril, spinners and thorns. These adaptations are seen in plants which lives in terrestrial and desert. Mostly நம்ம எங்கே பார்க்கலாம்? terrestrial and desert habitat. First வந்து tendril climber. Tendril climber வந்து best example வந்து நம்மளுடைய பீஸ் பட்டாணி செடி பார்த்துக்கலாம். பட்டாணி செடி என்ன வளரும்? வளரும் போது பட்டாணி செடி அப்புறமா ரொம்ப நம்ம ஈஸியாக பார்க்க வந்து பாவக்காய் செடியில் வந்து டென்ட்ரில் மணி ஒரு ரவுண்ட் ரிங் ஸ்ப்ரிங் மாதிரி இருக்கும். அதை என்ன செய்யணும்? எங்கேயாவது சப்போர்ட் கிடைக்குமான்னு பார்த்து அதை பிடிச்சிக்கிட்டு அப்புறமா கொடியாக படரும். அதான் வந்து டென்ட்ரில் கிளைம்பர். டென்ட்ரில் இஸ் அ ட்வின்னிங் கிளைம்பிங் ஆர்கன் ஆஃப் சம் வீக் ஸ்டெம்ட் பிளான்ஸ் லைக் பீஸ் அண்ட் bitter gourd. Tendril coils sound a support and helps the plant to climb. Example, sweet peas leaves are modified into tendrils. Bitter gourdல வந்து axillary buds are modified into tendrils which helps the plant to climb. Then பார்த்தீங்கன்னா வந்து bamboo is one of the fast growing, இதை வந்து பட்டாணி, இந்த லாத்ரஸ். Bamboo is one of the fast growing plants during active growth phase. growth phaseல இருக்கும்போது bamboo எப்படி வளரும்னா ரொம்ப ஸ்பீடாக வளரும். நெக்ஸ்ட் ட்வின்னர்ஸ். ட்வின்னர்ஸ்க்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சங்குப்பூ செடியை சொல்லலாம். அங்கே வந்து இது மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி டென்ட்ரில்லாம் வராது. இது வந்து என்ன செய்யும்? ட்வின்னர்ஸ் மாதிரி இருந்து எங்கடா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும். சப்போர்ட் பிடிச்சிட்டு மேலே கொடி மாதிரி வளர்ந்துடும். சம் பிளான்ஸ் ஆஃப் வீக் ஸ்டெம்ஸ். இது வந்து ஸ்டெம் ரொம்ப வீக்காக இருக்கும். தே cannot stand straight on their own. They must climb on any support to survive. Example, clitoria and jasmine. Clitoria சங்குப்பூ, jasmine மல்லிப்பூ. Then thorns. Leaves of some plants become wholly or partially modified into sharp pointed structures called thorns or spines for defensive purpose. Example வந்து agave. The leaf apex and margins are modified into thorns. Opuntia, the leaves are modified into spines. Bougainvillea, the stem has sharp thorns. Agave, Opuntia. இது கொடுத்துருக்காங்க. இது வந்து டெசர்ட்டில் இருக்கக்கூடியது. Cactus plant is green in color and perform photosynthesis. நம்மளுக்கு தெரியும் cactus plant வந்து green color இருக்கும். அதனுடைய flat part இருக்குல்ல, அந்த flat part தட்டையாக இருக்கும். அதான் வந்து என்ன செய்யும் அப்படின்னா வந்து photosynthesis பண்ணும். நெக்ஸ்ட் நம்ம அங்கே ஒரு மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, மைண்ட் மேப்பு. அதை நம்ம ஒரு தடவை பார்த்துடலாம். திஸ் இஸ் கால்ட் அஸ் மைண்ட் மேப் பார்க்கலாம். டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரஸ்ட்ரியல் அக்வாட்டிக் ஏரியாஸ் பெர்மனென்ட்லி கவர்ட் பை வாட்டர். டெசர்ட்டு ட்ரையஸ்ட் பிளேஸ்ட் ஆன் எர்த்து. டைப்ஸ் கொடுத்துருக்காங்க. டெரஸ்ட்ரியல் வந்து டைப்ஸ் வந்து டெசர்ட், கிராஸ்லேண்ட். ஏரியாஸ் வேர் வெஜிடேஷன் இஸ் டாமினேட்டட் பை கிராஸ் வந்து கிராஸ்லேண்ட், டெசர்ட். அப்புறம் அக்வாட்டிக் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெஷ் வாட்டர், மரைன், ரிவர்ஸ். ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ரிவர்ஸ், லேக்ஸ், பூல்ஸ், பாண்ட்ஸ். அப்புறம் வந்து டெரஸ்ட்ரியல் பார்த்தீங்கன்னா டெசர்ட்டு, கிராஸ்லேண்டு, மவுண்டைன்ஸ். இது ஒரு மைண்ட் மேப். அப்புறம் கீவேர்ட்ஸ் பார்ப்போம். இப்போ படித்தது ஃபுல்லாக கீவேர்ட்ஸாக கொடுத்துருக்காங்க. டேப் ரூட், a primary root that grows vertically downwards and give off small lateral roots. Fibrous root, cluster of roots. Habitat, the area where a particular organ actually lives. Aquatic plants whose natural habitat is water. Terrestrial plants whose natural habitat is land. Adaptation, changes in the structure or behavior of an organism that helps the plant to survive in a particular habitat. Modification, a change in organism caused by environmental factors. Tendril climber, a slender organ of a modification of stem. Twinners, plants which climbs of trees and other objects. Thorn, a sharp and a stiff part of a modification of stem. That's all. Next points to remember. எப்பவுமே இதெல்லாம் படிச்சுட்டா நல்லது. The plant body of flowering plant consists of two main parts, root system, shoot system. Root fixes the plants to the soil. Roots absorb water and minerals from the soil. Stem is the ascending part of the plant. It has nodes and internodes. Leaf perform three major functions: photosynthesis, respiration, transpiration. The surrounding where plant live is called as habitat. Two major habitat: aquatic habitat, terrestrial habitat. Adaptation has special features in plants which helps them to survive in their habitat. Tendril is a climbing organ of weak stem plants. Twinner have weak stem and they cannot
stand straight on their own. Next book back question. Pond is an example of freshwater habitat. Pond is an example of freshwater habitat. The important function of stomata is transpiration, exchange of gases, transpiration. Then organ of absorption, எது வந்து நம்ம அப்சார்ப் பண்ண போனா root. Habitat of water hyacinthus aquatic. True or false? Plant can live without water? No, it can live with water. All plants have chlorophyll? Yes, true. Without water, with water, not true. Without water, false. All plants have chlorophyll? Yes, true. Plants have 3 parts, root, stem, no, leaf வந்து நிறைய parts, root system, shoot system, shootல நிறைய இருக்கு. Mountain is an example of freshwater habitat, false. இது false. Root is modified into spines? No, false. Leaves இல்லைனா stem தான் modified into spines. Green plants need sunlight? Yes, true. Fill in the blanks. Earth's surface is covered by 70% of water. Driest places on the earth are எது desert தான் சொல்லுவாங்க. Driest places desert தான். Fixation and absorption of are the main function of root system. The primary organ of photosynthesis are leaves. Taproot system present in dicotyledon plants. Plants தான் என்ன plants? Dicotyledon plants. Dicotyledon plants. Match the following கொடுத்துருக்காங்க. இதில் எது மவுண்டைன்னா ஹிமாலயாஸ் இஸ் த மவுண்டைன். டெசர்ட் வந்து ட்ரை பிளேஸ். ஸ்டெம் வந்து branches. Photosynthesis leaves நடக்கும். Fibrous வந்து monocot. வேறு taproot வந்து dicot. Arrange in correct sequence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் எப்பயுமே என்னது ரூட். ரூட்லேருந்து வரக்கூடியது ஸ்டெம். ஸ்டெம்லேருந்து லீஃப், தென் ஃப்ளார். அதே மாதிரி இதில் ஃபஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சார்ப்ஷன், நெக்ஸ்ட் கண்டக்ஷன், தேர்ட் ஃபிக்ஸேஷன், ஃபோர்த் வந்து டிரான்ஸ்பிரேஷன். நெக்ஸ்ட் வந்து ஒரு கான்செப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேபிட்டேட்டில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. அந்த மைண்ட் மேப் பார்த்தோம்ல அதிலே அவங்க வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அக்வாட்டிக் அண்ட் டெரஸ்ட்ரியல். அப்புறம் வந்து அக்வாட்டிக் பார்த்திங்கன்னா வந்து 2 டைப்ஸ் பார்த்தோம். ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன். ஃப்ரெஷ் வாட்டருக்கு வந்து எக்ஸாம்பிள் பார்த்தா ரிவர், பாண்ட், லேக். டெரஸ்ட்ரியல் வந்து 2 பார்த்தோம். டெசர்ட், கிராஸ்லேண்டு. 3 பார்த்தோம். டெசர்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிராஸ்லேண்ட். டெரஸ்ட்ரியலில் வந்து அக்வாட்டிக் 2 டைப்ஸ் இருக்குது. ஃப்ரெஷ் வாட்டர், மெரைனு. டெரஸ்ட்ரியல் 3 டைப்ஸ் இருக்குது. டெசர்ட்டு, கிராஸ்லேண்டு அண்ட் ஃபாரஸ்ட். இதெல்லாம் வந்து தரவாக படிச்சுக்கணும். இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெசன் அவ்வளோதான். நம்ம எப்பயுமே புக்கை கலெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்கணும். புக் வந்தோடனே நம்ம என்ன செய்யணும், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுட்டோம்னா எக்ஸாம் போகிற முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். லாபஸ்டின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் புக் பேக் கொஸ்டின் தான் அவங்க கேட்பாங்க. அதனால் புக் பேக் கொஸ்டினும் டூ யூ நோ நம்ம தரவாக படிச்சிட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.